இப்ப நம்ம ஒரு மூவி பார்க்க போறோம். ஒரு அழகான ஒரு அப்பாத்தான மூவி பார்க்க போறோம். ஓகே. அடுத்த ஸ்லைட் போடுங்க. ஓகே. ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷல் மூவி. என்ன மூவி? என்னது எஸ்எஸ் இருக்கா? ஓகே. ஷைனி, சாஷா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? மம்மி இன்னைக்கு எங்க ஹிடன் சூப்பர் ஹீரோவுடைய டே. சூப்பர் ஹீரோ எங்களை ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல மம்மி? சொல்லுங்க, நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? மம்மி எங்களுக்காக கேக் செய்வீங்களா? 2 பேரும் எனக்கு உதவி செஞ்சா கண்டிப்பா செஞ்சு தரேன். சொல்லுங்க, இதுல என்ன எழுதணும்? என்னோட சூப்பர் ஹீரோ. அவருக்கு ஏதாவது பேர் இருக்கும் இல்லையா? சூப்பர் ஹீரோ ஒளிஞ்சிருப்பாங்க, அதனால பேரு சொல்ல முடியாது. அப்படியா? சரி. மம்மி எங்களோட வாங்க, அப்போ உங்களுக்கே எல்லாம் புரியும். இன்னைக்கு எங்க ஹிடன் சூப்பர் ஹீரோவுடைய டே. அத கொண்டாட எங்களோட வாங்க டாடி. நான் வரேன் ஷைனி. என்ன விஷயம் ஷைனி, சாஷா? இன்னைக்கு எங்க ஹிடன் சூப்பர் ஹீரோவுடைய டே. பேட்மேனா சூப்பர்மேனா? இல்ல தாத்தா, அது மறைஞ்சிருக்கு. ஆனா இந்த சூப்பர் ஹீரோ யாரு, என்ன பண்றாரு? அந்த சூப்பர் ஹீரோ குழந்தைங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. அந்த சூப்பர் ஹீரோ பசங்களை பிரச்சனைகள் இருந்து காப்பாத்துவாரு. அந்த சூப்பர் ஹீரோ டெய்லி பஸ்ல இடிபெட்டு ஆபீஸ்க்கு போவாரு. ஆனாலும் திரும்ப வீட்டுக்கு வரும்போது பசங்களோட முகத்துல சிரிப்பை பார்க்க சாக்லேட் கொண்டு வருவாரு. அந்த சூப்பர் ஹீரோ பசங்களுக்கு புதிய விளையாட்டு கத்துக்க உதவி செய்வாரு. அந்த சூப்பர் ஹீரோ மாய வித்தியால எல்லாத்தையும் ரெடி பண்ணுவாரு. பிள்ளைங்களா பயப்படாதீங்க, இது ஒரு சின்ன குரங்கு தான். இது உங்களை ஒண்ணுமே செய்யாது. இந்த சூப்பர் ஹீரோவோட இருந்தா எந்த பயமும் வராது. இந்த சூப்பர் ஹீரோ பசங்களுடைய சின்ன சின்ன விளையாட்டுல சந்தோஷிப்பாரு. ஆனா அவருடைய பாடி சூப்பர் ஹீரோ மாதிரி இருக்காது. ஆனா தோளுல எங்களை ஏத்திட்டு சுத்துவாரு. அவரு திடீர்னு காணாம போயிட மாட்டாரு. ஆனா தேவைப்படும் போது முன்னால வந்து நிப்பாரு. அவரால உருவத்தை மாத்த முடியாது. ஆனா தேவைப்பட்டா எங்களுக்காக குதிரையா மாறிடுவாரு. அவரால எல்லாரையும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனா எங்களை எல்லா பிரச்சனைகளில இருந்தும் காப்பாத்துவாரு. அவரால மாய வித்தியை காட்ட முடியாது. ஆனா உழைச்சி எங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் கொண்டு வருவாரு. அவரால பறக்க முடியாது. ஆனா எங்களை காப்பாத்துறதுக்காக பஸ்ல இடிபட்டு வந்துடுவாரு. அவர்கிட்ட எந்த சூப்பர் பவர்ஸும் கிடையாது. ஆனா எங்களுடைய சக்திக்கு அவர்தான் காரணம். எங்களுடைய சூப்பர் ஹீரோ எங்களுடைய டாடி தான். தேங்க்யூ குழந்தைகளா. தேங்க்யூ அப்பா. அன்பான அப்பா, சூப்பர் ஹீரோ அப்பா, அன்பான அப்பா. ஓகே. மூவி எப்படி இருந்துச்சு சார்? சில விஷயங்கள்லாம் மலரும் நினைவுகளா கண் முன்னாடி வந்தது. உண்மையா ஒவ்வொரு வரியுமே நம்மளுடைய அப்பாவை வந்து ஞாபகப்படுத்தும்ல. சோ எல்லாரும் பிடிச்சிருந்ததா மேம்? ஒரு விதத்துல என் ஹஸ்பண்டும் அப்பா தானே. நாங்க 2 பேரும் ஆபீஸ்ல இருந்து வரதே டெய்லி மேடம் பசங்களுக்கு ஏதாவது மெட்டர்னைட் தான் அப்ப ரொம்ப ஃபேமஸ். அதுல இருந்து கேக்கு எனக்கா டயர்டா இருக்கும். ஐயோ வீட்டுக்கு போய் வேலை வேற இருக்கே அப்படின்ட்டு. ஆனா என்ன ஆனாலும் டயர்டா இருந்தாலும் டெய்லி பசங்களுக்கு கேக்கு அது இதுன்னு ஏதாவது வாங்கிட்டு போகணும் பாரு. அதுதான் எனக்கு நினைவுக்கு வந்தது. நம்மளுக்கு நம்ம அப்பா அம்மா ஞாபகம் வருவாங்க. சில டைம் நீங்க இங்க நிறைய பேர் சாரும் இருக்காங்க. நீங்க உங்க குழந்தைங்களுக்கு பண்ண விஷயங்கள். சோ அதெல்லாமே ரொம்ப மெமரபிளா. கண்டிப்பா மேடம். எல்லா அப்பாவுமே இப்ப கூட ஒருத்தர் சொன்னார் பாருங்க, கேர்ள்ஸ்னா எங்களுக்கு ஸ்பெஷல்னு.
சோ எல்லா ஃபாதர்ஸுக்குமே அது நினைவு வரும் இப்போ எஸ். அவங்க பண்ணதெல்லாம். ஓகே. நம்ம அத பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். இது கொஸ்டின் ரவுண்ட். சரிங்களா? ஒரு கொஸ்டின் கேட்கும்போதும் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு இருந்த மெமரீஸ் அண்ட் ஃபன்ஸ நீங்க எங்களுக்கு ஷேர் பண்ண போறீங்க. ரெடியா? சோ எல்லாமே மியூட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் கேட்கறப்பறம் உங்களுக்கு ஆன்சர் நாங்க ஒவ்வொருத்தரா நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஓகே. மோனி கேக்கலாம். ஓகே, அடுத்த ஸ்லைட். ஓகே, வாட் டு யூ என்ஜாய் டூயிங் வித் டாட்? உங்க டாடி கூட நீங்க ஏதாவது சந்தோஷமா விளையாடி இருப்பீங்க, அவங்க கூட ரொம்ப என்ஜாய் பண்ண விஷயம் ஏதாவது இருக்கா? வள்ளி மேம் சொல்லுங்க மேம். வள்ளி மேம். மேம் மியூட் பண்ணிருக்கோம். அன்மியூட் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் மேடம். பட்டிமன்றம், பேச்சு போட்டிக்கெல்லாம் போவேன். அப்ப நான் ப்ரிப்பேர் பண்ணினத எங்க அப்பா எங்களுக்கு எதிர்க்க பேச சொல்லுவாரு. எதிர்க்க யாரும் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கோ, என்ன மட்டும் நினைச்சுக்கோ அப்படியெல்லாம் சொல்லி. சோ அதெல்லாம் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த நிமிஷம் வரலும் நான் அதெல்லாம் நினைச்சுப்பேன். ஓகே. ஒன்லி பிகாஸ் ஆஃப் மை அப்பாஸ் என்கரேஜ்மெண்ட் நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். ரைட். வினோத் சார் உங்களுக்கு அது மாதிரி இது மெமரிஸ் இது என்னைக்குமே நான் நினைச்சிட்டு இருப்பேன் இத. கண்டிப்பா மேம். தேங்க் யூ. வினோத் சார்? Okay, Kennedy was very much special. அவர் 15 வயசு வரைக்கும் தான் என் கூட இருந்தாரு. ஓகே. அதுக்கு பிறகு மென்டலி இதாகி வீடு விட்டு போயிட்டாரு. எங்க போனாரு என்னன்னே தெரியாது. பட் 15 வயசு வரைக்கும் ரொம்ப செல்லமா வளர்த்தாரு என்னைய. ஓகே. ஸோ ஒரு மாதிரி இறந்து கொல்லி வச்சிருந்தோம்னா அது ஒரு மாதிரியா இருக்கும். பட் எனக்கு என் அப்பாவை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஐ யூஸ் டு பிரேக். எங்க இருந்தாலும் கஷ்டம் தான். எங்க போனாருன்னு தெரியாது. ஓகே. சந்திரமோகன் சார்? சின்ன வயசுல கிணத்துல நீச்சல் சொல்லி கொடுத்தது ரொம்ப ஒரு ஸ்வீட் மெமரிஸா இருக்கு. சூப்பர். அதுக்கப்புறம் பெருசாயிட்டு நான் காலேஜ்ல போகும்போது இட் இஸ் 75, 76, 77. ஓகே. அதுல 2 வாட்டி நான் அப்ப மதுரையில காலேஜ்ல ஹாஸ்டல்ல படிச்சுட்டு இருந்தேன். அப்ப ஒரு வாட்டி இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் நடந்துட்டு இருந்தது. நடக்க போகுது. அவர்கிட்ட லெட்டர் எழுதி, இங்கிலாந்து லெட்டர் எழுதி, அப்பா எனக்கு டெஸ்ட் மேட்ச் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னொடனே அவர் போய் காலங்காத்தால 5 மணிக்கு போய் கியூல நின்று, அப்பெல்லாம் ஆன்லைன் கிடையாது. ஸோ சேப்பாக்குல போய் கியூல நின்று அப்ப 600 ரூபாய் டிக்கெட். அது ஓ. 1975ல ம். 600 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு கொடுத்து, அப்புறம் நான் லீவ் போட்டு மதுரையில இருந்து போய் 5 நாள் டெஸ்ட் மேட்ச் பார்த்தேன். 5 மணிக்கு காலையில எழுந்திரிச்சு ஃபுல் பேக் நிறைய ரொப்பி, காலையில டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு, ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு எங்க அம்மா அப்பா 2 பேரும் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பை நிறைய கொடுப்பாங்க. அங்க எதுவுமே கிடைக்காது அப்பெல்லாம். ம். ஸோ எடுத்துட்டு போய் 6 மணிக்கெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் எக்மோர் வரைக்கும் விட்டு போவாரு. ஓகே. ஏன்னா அங்க கியூ நிக்கும், 1 கிலோமீட்டர் நிக்கும் உள்ள போறதுக்கு. 600 ரூபாய் டிக்கெட்டே பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் உள்ள போகணும். ஸோ 9 மணிக்கு தான் போய் சேருவோம் அந்த சீட்டை போய் நம்ம பிடிக்கிறதுக்கு. ஸோ அந்த 2 வாட்டி எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இங்கிலாந்து மேட்ச், அடுத்தது வெஸ்ட் இண்டீஸ். ஸோ அதெல்லாம் மறக்கவே முடியாது. இன்னொரு என்னன்னா ஒரு ஒரு ஐரணி, இன்னைக்கு வரைக்கும் நான் மேட்சை அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் நான் லைவ் பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் 76க்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்தேன். எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, பட் பாருங்க. ஓகே. குட் மெமரி. அது ஸ்வீட் மெமரி. கண்டிப்பா சார். ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். What is dad's favorite food? ஃபேவரட் ஃபுட். டக் டக்குன்னு சொல்ல போறீங்க. What is your dad's favorite food? உங்க அப்பாவோட ஃபேவரட்டான ஃபுட் என்ன சார்? திருவேங்கடம் சார் நீங்க சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிருக்கோம் சார். அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. சொல்லுங்க சார். அவருக்கு பிரான்னா ரொம்ப பிடிக்கும். பிரான் சூப்பர். வேற அவட வச்சாலும் சாப்பிடுவாரு. ஓகே. அதுதான் ரொம்ப பிடிச்ச ஃபுட் அவருக்கு. முடிஞ்ச மட்டும் செஞ்சு போடுவோம். அது இருக்கும்போது கொஞ்சம் சாதமா அதிகமாகவே சாப்பிடுவாரு. ஓகே. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ஒரு கேள்வி கேட்கறேன். எங்களுக்கு கேட்கலாமா? சரி கேளுங்க சார். கேளுங்க. குதர்க்கமா கேட்றாதீங்க சார். இல்ல நான் ஒரு சாதாரண ஒன்றும் பெரிய கேள்வி இல்லை. நான் என்ன நினைச்சேன்னா,
ஃபாதர்ஸ் டேன்னு சொன்னா ஃபாதரை பத்தி நம்ம பேசணும், நம்ம ஃபாதரை பத்தி நம்ம பேசணும்னு இருக்கோம். ஆஸ் அ ஃபாதர் வாட் ஐ ஹவ் டன், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நீங்க கேட்பீங்கன்னு நினைச்சேன் இருக்கு நான். சார், அடுத்தடுத்து இருக்கு. வெயிட் பண்ணுங்க, இன்னும் முடியல செஷன். அடுத்தடுத்து நாங்க எடுத்து அப்படியா? வச்சிருக்கோம். ஆமா ஆமா. ஆமா சார். இந்த இதுல வரலையா அது? இன்னும் இனிமே வரும் சார். போத போத அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்ல வரும். சரி, ஓகே. வள்ளி மேம், நீங்க சொல்லுங்க மேம். ஆ. வாட் இஸ் யுவர் ஃபேவரட்? எங்க அப்பா வந்து காரமும் நிறைய சாப்பிடுவாங்க, ஸ்வீட்ஸும் நிறைய சாப்பிடுவாங்க. இதுல என்ன ஸ்பெஷல்னா நான் பண்ற பிசிபேலா பாத் ரொம்ப பிடிக்கும் அப்பாக்கு. காரமே நீங்க இல்லாம செய்யறது. மைல்டா நல்லா பண்றேன் அப்படின்னு. நீங்க உங்களோட ஃபுட் செஞ்சது தான் சாப்பிட்டுருக்காங்களா பிடிக்கும். மேம்? அப்பா வந்து இப்பதான் மேடம் 2012ல தான் இறந்தாரு. சூப்பர். அதான் என் பொண்ணோட அரங்கேற்றத்துல தான் இல்ல. அவர் அந்த போட்டோ. ஓகே. என் பையனோட பூனல் போது எங்க மாமனார் மாமியாருக்கு சதாபிஷேகமும் என் பையனோட பூனலும் ஒன்னா பண்ணோம். சரி சரி. அப்ப எடுத்த போட்டோ தான் நான். ஓகே. சந்திரமோகன் சார், நீங்க சொல்லுங்க. எங்க அப்பாவுக்கு பிடிச்சது வந்து ராகி களி. ராகி களி கீரை ஓ ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி எங்க அம்மா பண்ணுவாங்க. ஸ்டவ்லயே பண்ணுவாங்க, கேஸ் ஸ்டவ்லயே பண்ணுவாங்க. அது ஓகே. அதுக்குன்னு ஒரு கட்டை வச்சிருப்பாங்க, திக்கா ஒரு கட்டை இருக்கும். ஆமா அந்த சார். கட்டையில எங்க பாட்டியும் பண்ணுவாங்க. கூழு காசுறது தானே சொல்றீங்க? தண்ணியா இருந்தா கூழு, கட்டியா இருந்தா களி. ஓகே. அதெல்லாம் தாத்தா பாட்டி இருக்க வரைக்கும் தான் சார். மேடம், நீங்க வந்து அப்பாக்கு எது பிடிச்சதுன்னு கேட்டீங்கல்ல. எங்க அப்பா வந்து மைசூர் பாக்கு ரொம்ப நல்லா பண்ணுவாரு. ஓ ஓ சூப்பர். ஆமா. ஓகே. அது எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन. ஐஸ்வர்யா, நெக்ஸ்ட் क्वेश्चन. What makes dad happy? நீங்க என்ன பண்ணா அப்பா உங்களுக்கு ஹாப்பியா ஆகுவாங்க? இது பண்ண எனக்கு எங்க அப்பா ஹாப்பி பண்ணிரலாம் அப்படின்ற விஷயம் என்னது மேம்? சந்திரமோகன் சார் சொல்லுங்க சொல்லுங்க. சந்திரமோகன் சார். நல்ல மார்க் எடுத்தா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாரு. எவ்வளவு கரெக்டா இருந்தா நல்ல மார்க் எடுத்துட்டோம்பா அப்படின்னா அப்படி ஒரு சந்தோஷப்படுவாரு. அது வந்து ஆக்சுவலா அதனாலதான் வந்து எங்களுக்கு எல்லாம் வந்து படிப்புல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு அது ஒரு மெயின். என்ன பண்ணுவாங்க சார் நீங்க நல்ல மார்க் எடுத்துட்டு போய் நீட்டீங்கன்னா? பயங்கர சந்தோஷப்படுவாரு. அது வாங்கி தட்டது அதெல்லாம் செகண்டரி. ரொம்ப சந்தோஷப்படுவாரு. வேற எதுக்குமே வந்து அவ்வளவு கம்பேரிட்டிவா சந்திரமோகனோட சாரோட டேலண்ட் எல்லாம் அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கு. படிக்கிறதுல ஷைன் பண்ணா அவ்வளவு சந்தோஷப்படுவாரு எல்லாத்த விட. வள்ளி மேம், நீங்க சொல்லுங்க மேம். எங்க அப்பா அம்மா 2 பேருக்குமே நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கணும் ஒண்ணு. ரெண்டாவது எல்லாமே போல்டா நாங்க எதிர்கொள்ளணும். அது 2 பேருமே அப்பப்ப சொல்லுவாங்க. நாங்க தைரியமா ஏதாவது ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணினோம் அப்படின்னா அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கா மேம்? அது மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா? நாங்க இந்த விஷயம் பண்ணோம், எங்க அம்மா எங்க அப்பா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க அப்படின்ற ஒரு மெமரிஸ் இருக்கா உங்களுக்கு? எத சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே. நிறைய வருஷம் வேற ஆயிடுச்சு. பட் என்னன்னா நைட்டு நாங்க வந்து எல்லாரும் என்னோட மேரேஜ்க்கு முன்னாடி நான் சொல்றேன், நாங்க சொல்லியிருக்கேன் இல்லையா, நாங்க 4 பொண்ணு ஒரு பையனு எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்துட்டு சாப்பிடுவோம். அப்ப அப்பா சும்மாவே யாரையாவது ஒத்தரை பிடிச்சு, அதுவும் எனக்கு அடுத்தது வர ஃபர்ஸ்ட் சிஸ்டரை தான், அவ கொஞ்சம் கருப்பா இருப்பா, அதனால அவளை வந்து கோஷா ஹாஸ்பிட்டல்ல யாரோ கொண்டு போட்டா எங்க குழந்தைய திருடிட்டு அப்படின்னு அதுல ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கலாட்டா பண்ணுவோம். எங்க அம்மா சொல்லுவாங்க, வேண்டாம் ரொம்ப ஓவரா சிரிக்கிறேன், கடைசியில யாராவது அழுதுட்டுதான் போவீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆமா, ஒவ்வொரு நைட்டு இந்த மாதிரி நடக்கும். ஏதாவது இவர் யாரையாவது ஒண்ணு எதையாவது சொல்லுவாரு, எல்லாரும் சிரிச்சு கடைசியில அந்த பர்சன் அழுதுட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நிறுத்து. அந்த மாதிரி இதெல்லாம் சின்ன விஷயமா இருந்தாலும் மறக்க முடியாது. நாங்க பண்றதுன்னா நாங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட அப்பாவும் சரி அம்மாவும் சரி ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க எங்களை. நாங்க பண்றதெல்லாம் சந்தோஷப்பட்டு ஒரு போட்டியில போய் நாங்க வின் பண்ணிட்டு வந்தா they'll be very happy. நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு இது வாங்கிட்டு வருவாங்க, ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்க எல்லாரையும் போட சொல்லுவாங்க, யாருக்கு நல்லா இருக்கு அந்த மாதிரி
இவங்களுக்கு நல்லா இருக்கு, இந்த பொண்ணுக்கு நல்லா இருக்கு, அந்த பொண்ணுக்கு இது நல்லா இருக்கு, அந்த மாதிரி கம்பேர் பண்ணி they'll be happy. ஓகே அதான் சொல்றேன், லைஃப்ல ஒவ்வொரு சின்ன சின்ன இன்சிடென்ட் கூட அவங்க 2 பேரும் சந்தோஷப்படுவாங்க. சூப்பர். ஆமா வெங்கட்ராமன் சார், நீங்க ஷேர் பண்றீங்களா சார்? என்னுடைய கடவுள் தான் அப்பா. அவர் இல்லாம நான் இல்லவே இல்லை. ட்ரூ. 4வதா வந்தானே 40ஆ வந்தானே எல்லாம் ஒண்ணுதான். So you will have to always aim for the first rank, if not second or third. That's all. ஓகே. ஒரு வாத்தியார் எது பண்ணாலுமே அவர் ஹாப்பியா பாத்துக்கிட்டே தான் இருப்பாரு. சோ எனக்கு டிஃபரெண்டா தெரியல எதுவுமே. சார் நீங்களும் ஒரு டேட் தானே Okay, சார்? sir. அப்போ நீங்க சொல்லுங்க, உங்க பசங்க இது பண்ணா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்னா நீங்க சொல்லுங்க. ஓகே. பொண்ணு வந்து she has completed BCom and then MBA. பட் அவ ஒர்க் பண்ணல. she is house wife. பையன் வந்து பெர்லின்ல சயின்டிஸ்டா இருக்கான். ஸோ இட்ஸ் ஹாப்பி தான். நான் ஒன்று அச்சீவ் பண்ண முடியாத அவன் அச்சீவ் பண்ணியிருக்கான். Yes, உங்க சப்போர்ட் So, இல்லாம as a கண்டிப்பா dad- அது பாசிபிள் இல்ல சார். கண்டிப்பா டெஃபினட்டா. என்னால ஒண்ணு முடியல, அதை நம்ம பையனாவது அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கறது எய்மா இருக்கும். சூப்பர். ஆமா சித்தி, எல்லா அப்பாவோட எய்மும் உங்களோட அதுதான். கேரக்டர்னாலே அப்படிதான். நான் பைலட் ஆகணும்னு நினைச்சேன், அப்படி இல்லாட்டி IAS IPS ஆகணும்னு நினைச்சேன், முடியல. அதை பண்றேன்னு அவன் சொன்ன பிறகு அவன் கேட்ட கேள்வி, IAS IPS ஆயிட்டு கை நாட்டுக்கு அரசியல்வாதிக்கு போய் சல்யூட் அடிக்கிறதுக்கு அது ஒரு வேலையான்னு கேட்டோம். ஓ பாருங்களேன். Great. சொல்றேன். இன்னொன்னு செட்டில்ட் அட் ஜெர்மன். இந்த அங்கே உள்ள அந்த கல்ச்சர் இதெல்லாம் பார்க்கும்போது இந்தியாவுக்காக சரிப்பட்டு வர மாட்டான். சரி சரி. அங்க வந்து ஒரு அந்த அவங்களுக்கு இருக்க ஒரு ரெஸ்பெக்ட், அது இது எல்லாம் இங்க கிடையாது. ஆமா. இங்க அந்த மாதிரி ஒரு அப்துல் கலாமே என்ன பாடுபட்டாருன்னு அவர் ஃபேமஸ் ஆயிட்டாரு அதுக்கு பிறகு. ஆனா அவர் என்ன கஷ்டப்பட்டாரு அந்த ஒரு ஜாப்லங்கிறது வந்து வெளியில தெரியாது, அவரும் சொல்லல அதெல்லாம். கண்டிப்பா. பிகாஸ் தே ஆர் ட்ரைங் டு பேக்லாக் ஹிம். அவர் அமுக்கணும்னு தான் பார்த்தாங்க. கரெக்ட். ஓகே, மட்டன் தட்டுறது. ஒரு பக்கம் கூட இருக்க அபிஷியல்ஸ் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் அட்மினிஸ்ட்ரேஷன் சைடு பொலிட்டிஷியன் இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி வர்றது நம்ம கண்ட்ரில ரொம்ப கஷ்டம். எனிவேஸ் நீங்க நல்லா அது மாதிரி எத்தனை பேர் அட்ரஸ் இல்லாம போனாங்களோ. கண்டிப்பா. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. What makes you proud of your dad? உங்க அப்பாவை குறிச்சு நீங்க பெரிய ப்ரௌடா நினைச்ச விஷயம் எது? சா இது எங்க அப்பா கிட்ட இருக்குப்பா, எங்க அப்பா தான் கிரேட் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் என்ன? டக் டக்குன்னு சொல்லிடலாம் மேம். வலி மேம், நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா? எங்க அப்பாக்கு யார் கஷ்டப்பட்டாலும் உடனே போய் ஹெல்ப் பண்ணிடுவாரு. அந்த மாதிரி உடனே போய் ஐ ஸ்டில் ரிமெம்பர். நான் வந்து நாங்கெல்லாம் குழந்தைகள். அப்ப வந்து மாம்பழத்துல ரயில்வே கேட்டு கிட்டக்க யாரோ ஒரு வயசான லேடி வந்து ரொம்ப பசிக்கிறது அப்படின்னு பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த லேடிய நேரா வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டாரு. எங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு அம்மா வந்து she was waiting for அப்பா ஷேர் பண்ணி சாப்பிட. அப்பா என்ன பண்ணி, அம்மா வந்து ஒண்ணுமே சொல்லவே இல்லை, தான் சாப்பிடவே இல்லை. அப்பாக்கு வச்சுட்டு அந்த தன்னுடைய சாப்பாடை எடுத்து அந்த அம்மாக்கு போட்டாங்க. குட் ஒன். அச்சா, அது அந்த நல்ல குணங்கள்லாம் தான் இன்னைக்கு எனக்குன்னு இல்ல, என் குழந்தைகளுக்கு எல்லாமும் அந்த குணம் இருக்கு. என் பையனுக்கும் சரி, என் பொண்ணுக்கும் சரி. அதே மாதிரி எங்க அம்மா இறந்து 10 நாள் கூட ஆகல. அம்மா இருந்த ஊர் அந்தனப்பேட்டை. அங்கேருந்து ஒரு கார்டு வந்தது, எங்க யாருக்குமே தெரியாது. உங்களை வந்து மறக்கவே மாட்டேன், சமயத்துக்கு நீங்க பணம் அனுப்பிச்சதுனால என் பையனுடைய படிப்பு வந்து தடை இல்லாம நடந்ததுன்னு. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, நாங்க ஒண்ணும் பெரிய பணக்காரங்க கிடையாது. அப்போ நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, அந்த காலத்துல 5 குழந்தைகள் வச்சுட்டு மேனேஜ் பண்ணிட்டு, in spite of that they have tried their level best to help others. Great. Super. அதே மாதிரி ஒரு காலனி மாதிரி ஒரு இதுல இருந்தோம். ஒருத்தருக்கு டைஃபாய்டு வந்தது அந்த காலத்துல. நாலா சின்ன குழந்தை, டைஃபாய்டுனா யாரும் கிட்டக்கெல்லாம் வரமாட்டாங்க. எங்க அம்மா வந்து அப்ப மாசமா இருந்தாங்க. அம்மா போனாங்க. அம்மா போய் அந்த பெரியவருக்கு வந்து கால்ல எல்லாம் சூடு பறக்க எண்ணெய் தடவி ஏதோ பண்ணி எல்லாம், அப்புறம் எல்லாரும் திட்டினாங்க அம்மாவை. அதெல்லாம் எனக்கு இன்னும் நினைவு இருக்கு. நீ எதுக்கு இப்படி பிரெக்னெண்டா இருக்க போற அப்படின்ட்டு. எனக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க.
அந்த மாதிரி நிறைய நல்ல குணங்கள்லாம் நினைச்சு நான் இன்னைக்கும் ரொம்ப அந்த பெருமைப்படுறேன். பிளெஸிங் தான் மேம். அம்மா, அப்பா 2 பேருக்குமே அந்த நல்ல குணம் உண்டு. சந்திரமோகன் சார் நீங்க சொல்லலாம். ஒரு வாட்டி 1965 ஹிந்தி ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கு. ஓகே. அப்ப வந்து நாங்க நாமக்கல்ல இருந்தோம். நாமக்கல்ல இருந்து எங்க அப்பா வந்து தாசில்தாரா இருந்தார் அப்போ. அப்ப வந்து பயங்கர கலவரம் அப்போ. அப்ப 144 போட்டாங்க. ஒரே எல்லாம் பத்தி எரியுது எல்லாம். ஊரே பத்தி எரியுது. அப்ப வந்து இவங்கெல்லாம் வந்து ஃபீல்டுல தான் இருக்கணும். நாமக்கல் தாசில்தார் தான் வந்து அங்க லோக்கல் கமாண்டன்ட். ஓகே. கலெக்டர் ம். இவங்க தான். ஸோ அப்ப வந்து அப்போ அவங்க நைட்டு வந்து இவங்க வந்துட்டாங்க. மிலிட்ரி பேராமிலிட்டரில இருந்து ஜவான் ஒரு ட்ரூப் வந்து கிட்டத்தட்ட 60 பேர் வந்துட்டாங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு. அவங்களுக்கு வந்து சாப்பாடு கிடையாது. தங்கறதுக்கு வந்து ஸ்கூல்ல இடம் கொடுத்துட்டாங்க. சாப்பாடு கிடையாது. ஹோட்டல் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. 60 பேர்த்துக்கு யார் சாப்பாடு கொடுக்கறது? சரி, எங்க அப்பா என்ன பண்ணாரு, யோசிக்கவே இல்லை. பஸ் ஸ்டாண்ட் கடையில ஐயங்கார் பேக்கரி இருந்தது. ஐயங்கார் பேக்கரி வந்து மூடிட்டு போயிட்டாரு அவரு. கான்டாக்ட் பண்ண கூட வழி இல்லை. போல்ட் என்ன பண்ணாரு, கதவை உடைச்சிருங்கன்ட்டாரு, பூட்டை உடைச்சிருங்கன்ட்டாரு. பூட்டை உடைச்சு உள்ள போயிட்டு யார் யாரெல்லாம் என்னென்ன தேவைப்படுமோ எல்லாமே எடுத்து சாப்பிடுங்கன்ட்டாரு. அப்பா சொன்னாரா சார்? ஒரு புக்கு கடையில போய் என்ன வேணா சாப்பிடலாம் நீங்க. மிலிட்டரி காரணம் நீங்க கடையில கேக்கு, பிரெட், பிஸ்கட் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, சாப்பிட்ற ஐட்டம் இருக்கும். அவங்க வந்து எல்லாம் சாப்பிடுங்க. ஒரு புக்கு மட்டும் வச்சுட்டாங்க. ஒரு புக்கை வச்சு அதுல மட்டும் நீங்க என்ட்ரி போட்டுருங்க. யார் யார் என்னென்ன எடுத்தீங்க, எவ்வளோ, அது மட்டும் நீங்க என்ன வேணா எடுத்துங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆன் தி ஸ்பாட் டிசிஷன். ஸோ அந்த கதவை உடைச்சாங்க, வச்சு எல்லாம் சாப்பிட்டாங்க, திருப்தியா சாப்பிட்டாங்க. எல்லாரும் அவங்கவுங்க எழுதி வச்சாங்க. சரின்ட்டு கதவை சாத்திட்டு ஒரு ஸ்டாஃப் வந்தா நிக்க வச்சுட்டாரு, காவலுக்கு நிக்க வச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் ஆள் அனுப்பிச்சிட்டாரு, ஐயங்கார் வீட்டுக்கு ஆள் அனுப்பிச்சு, இந்த மாதிரி உங்க கடையை நாங்க உடைச்சிட்டோம், உடைச்சு தேவையான பொருள்லாம் வச்சுக்கிட்டோம்ட்டு. அவரு அடுத்த நாள் வந்தாரு. வந்தோடனே இந்த புக்கை காமிச்சு, இதுல வந்து இவ்வளவு ஐட்டம்ஸ் வந்து நம்ம சோல்ஜர்ஸ் எடுத்து சாப்பிட்ருக்காங்க, உண்டான பில் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நான் செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு அந்த ஐயங்கார் என்ன பண்ணாரு, நான் வந்து பண்ண ஒரு சரி கணக்கே வேண்டாம். இது வந்து பேப்பர் மோனி கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. ஓகே. நைஸ் சார். எவ்வளவு பெரிய மெமரிஸ் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, கிரேட். வெங்கட்ராமன் சார், உங்களுக்கு அந்த மாதிரி மெமரிஸ் இருக்கா சார்? என்னுடைய ஃபாதரை அவரால வாங்கி கொடுத்தவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அப்படி வாங்கி வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். அந்த ஹலோ சொல்லுங்க சார். சார் வாய்ஸ் கிளியரா இப்ப இல்ல. கிளியரா நெட் சரியில்லை பண்ணு. சோ அப்படி வேலை கிடைத்த ஒருத்தரால தான் என்னுடைய மனைவியே எனக்கு கிடைச்சாங்க. அந்த ஒரு இது இருக்கு. அவர் வந்து பார்ஷியாலிட்டிங்கிறது அவர்கிட்ட கிடையவே கிடையாது. அவ்வளவு குழந்தைகளையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாரு. அதே மாதிரி திட்டினாலும் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் திட்டுவாரு. அந்த மாதிரி அவ்வளவு இது அவருக்கு. அந்த மாதிரி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு ரியலி 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 ஐ அம் ஃபார்ச்சுனேட். தட் இஸ் ஆல். ஓகே, கிரேட் சார். Thank you. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, வாட் இஸ் a funny joke or story dad tells? உங்களோட அப்பா கிட்ட உங்களுக்கு வந்து ஃபன்னியான ஜோக் சொல்லியிருக்காங்களா, இல்ல ஸ்டோரி சொல்லியிருக்காங்களா? ரெண்டுத்துல எதனாச்சும் இருந்தா நீங்க ஒன்னு ஷேர் பண்ணலாம். இப்போ ஃபன்னி ஜோக் ஆர் ஸ்டோரி. வினோத் சார் சொல்லுங்க சார். எஸ். எங்க அப்பா வந்து ஒரு ராமாயண உபன்யாசகர். புரட்டாசி மாசம் இது படிப்பாரு. ஏட்ல இருக்க ராமாயணம் படிப்பாரு. 100 பேர் இருந்தாலும் சைலண்டா கேட்பாங்க. அந்த அளவுக்கு அவருடைய அந்த குரல் நல்லா இருக்கும். இனிமே நல்லா பாட்டு, எக்ஸ்பிரஷன், விளக்கம் அதெல்லாம் கொடுப்பாரு. ஸோ நான் என்னோட விவரம் தெரிஞ்சதுல இருந்து 15 வயசு வரைக்கும் அதை கேட்டே வந்தேன். அந்த 15th அவர் நிறைய வீட்டுல படிப்பாரு. அது செட்டிநாட்டு இதுல வந்து செட்டியார்கள் வீட்டுல அது ஒரு பழக்கம். ஒவ்வொரு வீட்லயும் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. 4-5 வீட்டுல படிப்பாரு அந்த மாசம், புரட்டாசி மாசம்.
படிப்பாங்க. அந்த மாசம் அவர் இது பண்ணிட்டாரு, அக்செப்ட் பண்ணிட்டாரு. அக்செப்ட் பண்ணிட்டு என்னாச்சுன்னா, அவருக்கு அத கம்ப்ளீட் பண்ண முடியல. ஆனா அந்த புரட்டாசி மாசம் அந்த இதை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் உபன்யாசத்தை. எனக்கு வந்து அப்படியே அதை கேட்டு 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 மனப்பாடம் ஆயிருச்சு. ஏட்டு எழுத்து வந்து நம்ம இந்த எழுத்து மாதிரி படிக்க முடியாது. மேல புள்ளி இருக்காது. இந்த இதெல்லாம் அது ஒரு மாதிரி ஏட்டெழுத்து அது ஒரு மாதிரியா பழைய இருக்காது. காலத்து வெரி தமிழ் டிஃபிகல்ட் வார்த்தையில எழுதியிருப்பாங்க. டு ரீட். பட் எங்க அப்பா சொன்னதை கேட்டு 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 எனக்கு அப்படியே மைண்ட்ல அது மனப்பாடம் ஆயிருச்சு. அது எல்லா வீட்லயுமே அவர் எதோட விட்டு இருந்தாரோ அதை பூரா நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஓ கிரேட். சூப்பர். கம்ப்ளீட் பண்ணி எல்லாருமே அவரை மாதிரியே இருக்கு, அடுத்த வருஷம் நீ தான் பாடுனாங்க. பட் இட்ஸ் பேத்தட்டிக் தட் நாங்க அந்த ஊரை விட்டு ஷிஃப்ட் ஆகி போயிட்டோம். ஓகே. புதுக்கோட்டையை விட்டு ஷிஃப்ட் ஆகி ராமநாதபுரம் போயிட்டோம். உங்க ஃபாதர் நேம் என்ன சார்? கல்யாண சுந்தரம். கல்யாண சுந்தரம். கல்யாண சுந்தரம். சூப்பர் சார், கிரேட். சூப்பர். ஓகே. வள்ளி மேம் உங்களுக்கு இருக்கா மேம்? சொல்லலாம். என்ன இது ஸ்டோரி வந்து ஸ்டோரி இல்ல, நிஜமா நடந்தது. எங்க அப்பா எவ்வளவுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணுவாரோ அந்த மாதிரி அவருக்கு வந்து இந்த பொய் சொன்னா ஏமாத்தினா அந்த மாதிரிலாம் பண்ணா பிடிக்காது, கோவம் வந்துரும். இவர் சின்ன வயசுல இவர் சொன்ன கதை எனக்கு, அவங்க எங்க ஊர் திருநெல்வேலியில கீழாம்பூர் எல்லத்தூர் அங்கெல்லாம் போவாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸா எல்லாரும் சேர்ந்து ஏதோ பழங்கள்லாம் பறிச்சு போட்டிருக்காங்க. அப்போ எல்லார்கிட்டயும் சொன்னாலாம் எல்லாத்தையும் நான் பறிச்சு போட்டுட்டு எல்லாரும் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஏதோ ஒரு பையன் வந்து அப்படியே ஒரு கொத்து எடுத்து வாயில போட்டு விட்டாங்க. இவர் அங்கேருந்து மரத்துல இருந்து குதிச்சு அப்படியே வாயை அப்படியே பிடிச்சிட்டாராம். இவர் சொல்லும் போது எனக்கு சிரிப்பா இருக்கும். பிடிச்சிட்டு துப்பிடு, எல்லாரும் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொன்னேன், நீ இந்த மாதிரி நீ வந்து ஏமாத்தணும்னு நினைச்சா உனக்கு ஒண்ணுமே கிடையாது. அது அவர் சொல்லுவார், அவர் விளையாட்டா அப்ப நான் அப்படி பண்ணினேன்னு சொல்லி சொல்லுவாரு. எங்களுக்கெல்லாம் அது இன்னும் அது நினைச்சேன்னா சிரிப்பா வரும். மற்றபடி இது நிஜமா நடந்ததுனால ஜஸ்ட் ஷேர் பண்ணிட்டேன். நீங்க கேட்ட உடனே எனக்கு இந்த பழம் தான் எனக்கு ஜோக்கு நினைவுக்கு வந்தது. ஓகே மேம். சந்திரமோகன் சார் உங்களுக்கு? ஒரு வாட்டி எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து ஒரு நாள் சண்டே வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஏதோ சம் நரேஷன் அவர் சொல்லிட்டு வந்து பீர் முகமது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. பீர் முகமது அவர் பேரு. எங்க ஃப்ரெண்டு என்ன பண்ணாரு, பீர் முகமதுன்ற பதிலா பிர் முகமதுன்னு சொல்லிட்டாரு. பிர் முகமதுன்னு சொன்ன உடனே அதுல என்னதான் ஜோக்கு இருந்ததுன்னு தெரியல. அப்படி 1 மணி நேரம் ஆச்சு எங்க அப்பா சிரிப்பு அடக்கிறதுக்கு. பீர் முகமது வந்து தப்பா ஸ்பெல் பண்ணி அவர் சொல்லிட்டாரு. அது திரும்பி கூட அது சொன்னா போதும், கடைசி வரைக்கும் கூட அதை பீர் முகமதுன்னு சொன்னா திரும்பி அந்த சிரிப்பு அடங்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆயிடும். ஆமா. அது நினைவுக்கு வரும். சூப்பர் சார். ஓகே, அடுத்த क्वेश्चन. Why should you thank your dad? உங்க அப்பாக்கு நன்றி சொல்லணும்னா இதுக்காக சொல்லுவீங்க. அவர் இல்லைன்னா நம்ம இந்த உலகத்துக்கே வந்திருக்க மாட்டோம். அதுக்கே அப்பா அம்மா இல்லைன்னா. So first we should thank. ஓகே. ஓகே சார். மேடம், நம்ம இந்த நிலையில இருக்கிறதுக்கு நம்மள எல்லாரும் மத்தவங்க பாராட்டுறதுக்கும் புகழறதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே அம்மா அப்பா தான். கண்டிப்பா. அவங்களுடைய brought up தான் நம்ம புகுந்த வீட்டுக்கு, இப்ப கேர்ள்ஸா இருந்தானா புகுந்த வீட்டுல போயும் எல்லார்கிட்டயும் நல்ல பேரோட நம்ம இருக்கோம்னா அதுக்கு இவங்க தான் காரணம். கிரேட். சோ அதுக்காக நீங்க தேங்க் யூ சொல்றீங்க. சந்திரமோகன் சார்? கண்டிப்பா. இது ஒரு பாட்டா பாடிடலாமா? கண்டிப்பா சார். we are waiting. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும். ஓகே. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும், தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, என் உயிரனு வெண்பரம் உன் உயிரல்லவா, மண்ணில் வந்த நான் உன் மகளல்லவா, காயங் உன்னை கண்டேனே, தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும்,
தந்தபின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. சூப்பர் சார். சரி, நல்லா இருக்குது. நாங்கெல்லாம் சொன்னது இருக்கட்டும், நீங்க உங்க டேடியை பத்தி சொல்லுங்க. ஆர்கனைசர். நாங்களா சார்? எஸ். நல்ல கேள்வி. என்ன கேள்வி சொல்றது? கேட்க மட்டும் தெரியுது இவ்வளவு வேகமா. கேள்வி மட்டும் தான் கேட்க தெரியும், பதில் சொல்ல தெரியாது. இல்ல சார், அப்பா தானே சார் மோனிகா. எல்லாம். மோனிகா தானே? ஆமா. மோனிகா, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? Okay. நீங்க இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து இந்த சின்ன வயசுல இவ்வளவு சீனியர் பீப்புளோட இன்டராக்ட் பண்ணி இவ்வளவு தூரம் பேசி எல்லாம் பண்றதுக்கு காரணமே உங்க அம்மா அப்பா தானே. சூப்பர் மேம். அம்மா அப்பா தான் தேங்க் யூ. அதுதானே முக்கியம். நான் டெய்லியுமே அது நான் அவங்களுக்கு தேங்க் பண்ணிட்டு தான் மேம் இருப்பேன். அவங்க அப்ப தான் நீங்க எனக்கு ஒரு சொல்லிருக்கணும், பெரிய எல்லாம் உடனே சப்போர்ட். சொல்லிருக்கணும். சொல்லிருக்கேன் மேம். எனக்கு எல்லாமே அவங்க தான். அப்புறம் நான் தனித்தனியா சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நான்லாம் நிஜமா உங்க அந்த ட்ரூப்ல இருக்கிற இத்தனை சின்ன பசங்க எவ்வளவு அழகா இப்படி பண்றாங்க அப்படின்னு நினைச்சு ரொம்ப வியந்திருக்கேன். அதுக்கு காரணமே உங்களுடைய ப்ராட்டப்ல உங்க அம்மா அப்பா எப்படி நடந்துட்டாங்களோ அதுதான் உங்க மைண்ட்ல ஏறி இருக்கும். அத பேஸா வச்சுதான் நீங்க வந்து இந்த சர்வீஸ் பண்ணலாம், இது பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும். அப்சல்யூட்லி மேம். தேங்க் யூ. சந்திரமோகன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க சார். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஒரு சின்ன ஒரு நரேஷன். என்னோட செகண்ட் டாக்டர் வந்து யூஎஸ் போயிருந்தா ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஒரு 6 மந்த்ஸ் இருந்தா. அப்ப வந்து ஒரு நாள் திடீர்னு எனக்கு போன் வந்துச்சு, இந்த மாதிரி டாடி நெக்ஸ்ட் வீக் அடுத்த 2 டேஸ் அப்புறம் வந்து நான் ஒரு ஒண்ணு விளையாட்டுக்கு ஒண்ணு போறேன், அதுக்கு நீங்க வந்து கண்டிப்பா பர்மிட் பண்ணணும் அப்படின்னு. சரி, என்ன விளையாட்டுன்னு சொல்லவே இல்லை அவ. இல்லடா நீ போயிட்டு வா, நல்லா ஜாலியா பண்ணு, என்ஜாய் பண்ணு, அதனாலும் பரவாயில்ல, போல்டா நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் அது என்ன விளையாட்டுன்னு கேட்டான். அப்பதான் முண்டை தூக்கி போட்டான். ஸ்கை டைவிங். ஸ்கை டைவிங். ஸ்கை டைவிங். ஸ்கை டைவிங்கா எத்தனை அடின்னு கேட்டான். அது ஒண்ணும் இல்ல டாட், பிளேன்ல எடுத்துட்டு போவாங்க, கூட்டிட்டு போயிட்டு 15,000 அடி போன உடனே ஜம்ப் பண்ண சொல்லுவாங்க. ஜம்ப் பண்ணி 10 ஸ்டெப்ஸ் வந்த உடனே பேராசூட் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் வந்து லேண்ட் ஆயிடும், அவ்வளவுதான். டோட்டலா 3 மினிட்ஸ் தான் அது. அடி. அப்புறம் தான் பக்கு பக்குன்னு எனக்கு ஏன்டா நம்ம எஸ் சொன்னோன்ட்டு. இருந்தாலும் சரி என்ன பண்றது, சொல்லி வச்சு அவ ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணு, நத்திங் வில் ஹேப்பன், என்ஜாய் தட், பி போல்ட் அப்படின்னு ஒண்ணு. அதே மாதிரி ஸ்கை டைவிங் பண்ணி இந்த லைவ் வீடியோ எடுப்பாங்க, கூட ஒருத்தர் ஜம்ப் பண்ணுவாரு, லைவ் வீடியோ எடுத்து அனுப்பிச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அது. அந்த இப்ப போச்சா போக மாட்டான் அந்த ஸ்டேட்ல கூட சொல்லுவா, நீ எஸ்ன்னு சொன்னதுனாலதான் என்னால ஸ்கை டைவிங் பண்ண முடிஞ்சது, சொல்லிட்டு இப்ப கூட சொல்லுவா. ஓகே, இப்போ ஒரு क्वेश्चन நம்ம பார்க்கலாம். அப்புறம் அதே மாதிரி எனக்கு மேரேஜ் ஆன உடனே அப்பாக்கு வந்து பக்கத்துலயே தான் அப்படி அமைஞ்சது. பார்க்காம இருக்கவே முடியாது. அப்படி வாக் போற மாதிரி அப்படி வந்து பாத்துட்டு போவாரு. அப்புறம் ஏதாவது செஞ்சுட்டா கூட வீட்டுல ஒரு டிபன் பாக்ஸ்ல போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாரு. இல்ல சின்ன சின்ன இது. அப்புறம் எனக்கு வந்து சீமந்தம் பண்றதுக்கு வளகாப்பும் சீமந்தமும் பண்ணும்போது எங்க அப்பா வந்து எனக்கு கையே தெரியாத அளவுக்கு வலை போடணும்னு சொல்லிட்டாரு எங்க அம்மா கிட்ட. ஏன்னா நான் தான் பெரிய பொண்ணு. அவ்வளவு ஆசை. சூப்பர் மேம், நைஸ். இப்ப சந்திரமோகன் சார் சொன்ன உடனே நான் நினைச்சேன், ஒவ்வொன்னும் அப்படியே பக்கு பக்கு அப்படின்னு. என் ஹஸ்பண்ட் நான் நினைச்சுப்பேன் சந்திரமோகன் சார் சொல்றதெல்லாம், அவருடைய பொண்ணு கிட்ட அவர் எப்படி இருக்காருன்னு. இப்பயும் ஏதாவதுன்னா பொண்ணுக்குன்னு ஸ்பெஷலா பார்த்து வாங்கிட்டு வருவார் பண்றாரு. ஓகே, நம்ம ஃபைனல் क्वेश्चन போறோம். வாட்ஸ் ஒன் வேர்ட் யூ வில் யூஸ் டு டிஸ்கிரைப் டாட் அண்ட் வை? ஒரு வார்த்தையில அப்பாவை பத்தி சொல்லணும்னா நீங்க எப்படி சொல்றீங்க? எதுக்கு? யார் ரெடியா இருக்கீங்க? சந்திரமோகன் சார். சந்திரமோகன் சார். சூப்பர்மேன். சூப்பர்மேன் சார், எதுக்கு சூப்பர்மேன்? சூப்பர் தான் அவரு. நான் கம்பேரிசனே ஒரு அப்பாக்களுக்கும் அவங்க குழந்தைங்களுக்கு அப்பா தான் சூப்பர்மேன். யூனிக் வே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, பட் ஒரு ஃபேமிலில ஒரு விதமா இருப்பாங்க.
பட் இன்ஸ்பிரேஷன்ன்றது அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. சூப்பர். அம்மா வந்து வளர்க்கறது, சாப்பாடு கொடுக்கறது, மத்த ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கும். அன்பு, சாஃப்ட் ஸ்கில். அம்மா வந்து சாஃப்ட் ஸ்கில், அப்பா வந்து ஹார்ட்வேர். ஹார்ட் ஒர்க். ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், இது ஹார்ட்வேர். சம எக்ஸ்பிளனேஷன். அப்பா தான். கிரேட். ஓகே. வள்ளி மேம் நீங்க சொல்லுங்க. ஒரு வார்த்தையில அப்பா பத்தி சொல்லணும்னா எப்படி சொல்வீங்க? மெமரபிள் அண்ட் ப்ரௌட் பர்சன். மெமரபிள் அண்ட் ப்ரௌட் பர்சன். குட் பர்சன். ஓகே. வினோத் சார்? Great man whom I met throughout my life. கண்டிப்பா. சூப்பர் சார். ஓகே. இப்போ ஃபைனலா ஒரு கேம் மாதிரி போயிரலாம். ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கண்டுபிடி ஆர் யூ ரெடி கேம் தான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வந்து பிக்சர்ஸ் போடுவாங்க. அது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு கொஷின்ஸ் கேட்க போறோம். சரிங்களா? ரெடியா? ஓகே. ஒரு நிமிஷம். இந்த ஸ்லைடு இல்ல மேம், இனி வரப்போற ஸ்லைடு. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இந்த பிக்சர்ஸை நல்லா பாருங்க. இதுல இருந்து நம்ம கொஸ்டின் கேட்க போறோம். 3 கொஸ்டின்ஸ் இருக்கு இதுல இருந்து. ஓகே, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 10 9 8 7 6 5 4 3 2 1. Question slide. ஓகே. ஓகே. கொஸ்டின் என்னன்னா, how many daddies are there? எத்தனை டாடி அங்க இருந்தாங்க இந்த பிக்சர்ல? 6. சார் கண்டிப்பா வா, அதுதானா? நல்லா பாத்தீங்க. என்னது அவ்வளவுதான். 6 ன்னு வினோத் சார் சொல்லிருக்காங்க. வள்ளி மேம் நீங்க சொல்லுங்க. ரெக்கலெக்ட் பண்றேன் மேடம். கெஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே. சந்திரமோகன் சார்? சந்திரமோகன். எனக்கு 3 தான் ஞாபகம். 3 தான். ஓகே. சந்திரமோகன் சார் 3ன்னு சொல்லிருக்காங்க. வினோத் சார் வந்து 6ன்னு சொல்லிருக்காங்க. வள்ளி மேம் நீங்க ஒரு கெஸ் பண்ணுங்க மேம். எவ்வளவு டாடி போட்டோஸ் அங்க இருந்துச்சு? 5 5 5 6 3 பாப்போமா? ஓகே. ஆன்சர் ஸ்லைட். ஆன்சர் ஸ்லைட் போடுங்க. ஆன்சர் ஸ்லைட் பண்ணுங்க. எங்கங்க 15 எல்லாம் 5 6 3ன்றீங்க மேம். ஃபுல்லா கப்பெல்லாம் எப்படி அந்த மொத்த அந்த பிக்சருமே மேம் எல்லாத்துலயுமே அப்பா இருந்தாங்கல்ல. அப்பா கப்பலையும் இருந்தாரா? ஓவரால் இல்ல மேம், கப்பல கப் இல்லாம 15. ஓ ஓகே. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம். ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन டக்குன்னு சொல்லிடுங்க. क्वेश्चन அடுத்த क्वेश्चन என்ன? How many best dad awards are there? இந்த மாதிரி இந்த பிக்சர் காமிக்கிறீங்களா? இது மாதிரி எத்தனை இருந்துச்சாங்க? 1. வினோத் சார் ஒண்ணே ஒண்ணு தான் இருந்துச்சு. சந்திரமோகன் சார் 3. வள்ளி மேம்? ஆமா 3 தான். பாப்போம் 1 3ன்னு பாப்போம். ஆன்சர் ஸ்லைட். 2. நான் கூட 3 தான் நினைச்சேன் சார். இல்ல இல்ல நான் நினைச்சேன் 2 கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். அப்புறம் இன்னொன்னு அந்த சைடுல ஒரு குட்டியா ஒன்னு இருந்தது. குட்டியா சரி அத நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஒன்னு இருந்தது. 2 இருந்தது. ஆமா கார்னர்ல ஒன்னு இருந்தது சார். சரி நம்ம பாப்போம். இது போல நான் பாக்கும்போது ஒண்ணுதான் இருந்தது. இல்ல இல்ல பக்கத்துலயே இருந்தது சார். இந்த பெரிய கப் 2 பக்கத்துல இருந்தது. குட்டி கப் இந்த ஓரத்துல, அதாவது நம்ம செல்போன்ல லாஸ்ட்ல இந்த மேம் இவ்ளோ அக்யூரா சொல்றாங்கன்னா நாங்க பாக்குறோம் மேம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन. ஃபைனல் क्वेश्चन நம்ம இதுக்கு அப்புறம் செஷன். How many hero dads are there? இந்த மாதிரி பிக்சர் எத்தனை இருந்துச்சு? 1 2 3 2 or 3 ன்னு வள்ளி. 4 இருந்த மாதிரி இல்லையா மேம்? நான் ஹெல்ப் பண்றேன். நாங்களே ஒரு அரகர இதுல சொல்லிட்டு இருக்கோம். நடுவுல புது குழப்ப கூடாது. 3 ன்னு வள்ளி மேம் சொல்றாங்க. ஓகே. வினோத் சார் நீங்க?
கவனிக்கல கவனிக்கல. didn't notice. கெஸ் பண்ணுங்க சார். மேபி இருக்கலாம். டாப்ல இருந்தாங்க சார், டாப்ல இல்ல இருந்தாங்க சார். ஃபர்ஸ்ட் நான் ரோல கவனிக்கவே இல்லை, இந்த ஆங்கிள் ஓ நான் பார்க்கவே இல்லை. சரி சரி. இல்ல ஃபர்ஸ்ட் ரோல இருந்தாங்க. சந்திரமோகன் சார் 4ன்னு நினைக்கிறேன். 4 4 4 3 பாப்போம். ஆன்சர் ஸ்லைட். 3. 3 சூப்பர் மேம். கரெக்ட்டா சொன்னீங்க. Thank you. சூப்பர். ஓகே. சோ நம்ம இந்த ஃபாதர்ஸ் டேயோட செஷன்ல ஃபைனலா வந்துட்டோம். சார் நீங்க இப்ப சந்திரமோகன் சார் பாட்டு பண்ண மாதிரி நீங்க ஏதாச்சும் உங்க டாடிக்கு டெடிகேட் பண்ற சாங் இருக்கா? சோ ஒரு சாங்கோட முடிக்கலாம். வள்ளி மேம் வினோத் சார். கவிதை பாவட்டாம். கவிதை ஆமா அழகா கவிதை சொல்லி ஆரம்பிச்சாங்க செஷனை. பாட்டு பாடி சந்திரமோகன் சார் நம்மள இன்னும் நல்லா எனர்ஜி பண்ணாங்க. வினோத் சார் நீங்க கண்டிப்பா நான் பாடி பாதியில ஆகணும். போயிடுவேன்னு நினைச்சேன். உங்க நல்ல பாட்டு வேலை. கேட்காம முடியாது. ஒரு 2 லைன்ஸ் சார். 2 லைன் பாடிட்டு நம்ம இந்த செஷனை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் லைன். நெக்ஸ்ட் ஸ்லைடு. வினோத் சார் தான் பாடணும். ஒரு 2 லைன். எனி உங்களுக்கு பிடிச்சிருந்த சாங்க கூட நீங்க டெடிகேட் பண்ணலாம் சார். டாடி டாடி ஓ மை டாடி. உன்னை கண்டாலே ஆனந்தமே. அதேதான் அதேதான். வரலையே, லிரிக்ஸ் தெரியலையே அது. ஞாபகம் இல்லையா சார்? கண்டாலே ஆனந்தம். ஆனந்தமே, அவ்வளவுதான். டாடி டாடி ஓ மை டாடி, உன்னை கண்டாலே ஆனந்தமே, நினைத்தாலே அடுத்த வாட்டி நாங்க ஆனந்தமே ரிலீக்ஸோட வேணாலும் வச்சுக்கலாம். வந்துடுறோம் சார். பார்த்தே பாடிடுங்க. ஓகே நெக்ஸ்ட் லைன். ஸோ ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. நீங்களுமே ஒரு ஃபாதர் தான். ஸோ நாங்க உங்களோட பிள்ளையா இருந்து நாங்களே விஷ் பண்றோம் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஹாப்பி உங்களுடைய ஃபாதர்ஸ் டே. Thank you, ma. உழைப்பும் Thank you, ஹாப்பி thank you, ஃபாதர்ஸ் டே சொல்லு. thank you. தேங்க்யூ. சொன்னா பாருங்க என் பேரன். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே சொல்லும். இன்னைக்கு அவன் ஸ்கூல்ல இருந்துப்பா ஒரு டை மாதிரி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கான் ஃபாதர்ஸ் டேக்கு. ஓ அவன் அப்பாக்காக வேண்டி. ஓகே சூப்பர் மேம். சரி ஓகே மோனி அவ்வளவுதானா? செஷன் தேங்க் முடிஞ்சதா யூ. மோனி? தேங்க்ஸ் a lot. முடிஞ்சது மேம். எல்லாம் ஒரு ஒரு மெமரபிள் டேயா எல்லாத்தையும் பழசெல்லாம் நினைவுபடுத்தினதுக்கு நெக்ஸ்ட் ரொம்ப ஸ்லைட் ரொம்ப தேங்க்ஸ். போட்டுருங்க. இனிமையான நேரம், இனிமையான நாட்களை நினைவுபடுத்தினதுக்கு. கண்டிப்பா மேம். Thank you. தேங்க்யூ. கண்டிப்பா மேம். அதுக்காக தான் மேம் நாங்க இருக்கோம். தேங்க்யூ மேம். ஹாப்பி ஈவினிங் ஆல். நம்ம நெக்ஸ்ட் மண்டே பார்க்கலாம். ஃபீட்பேக் See கொடுத்துருங்க you, மேம். see you next week. Happy ஹாப்பி weekend. வீக்கெண்ட் ஹாப்பி சார். பை வீக்கெண்ட். பை. டேக் கேர். ஹாப்பி வீக்கெண்ட். ஃபாதர்ஸ் டே ஜாலியா செலிப்ரேட் பண்ணுங்க.